10 லட்ச ரூபாய்க்கு ஆடு பரன் போட்டு 5 லட்ச ரூபாய்க்கு ஆடு வாங்கி விட்டோம்னா நம்ம அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. கான்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளால உதவியா இருந்தாலும் சரி, அது என்ன பொருள் தேவைனாலும் சரி, என்ன மருந்து இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, குட்டி சம்பந்தமா எல்லாத்தையுமே நான் சொல்லிடுவேன். மாசத்துல 365 நாளும் நம்ம பண்ணையில வந்து எப்பயும் குட்டி இருக்கும். சரி சரி, எப்போ வேணாலும் நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சரி 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 சரி. அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் செம்மறியாடு வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, கோவில்பட்டி பக்கத்தில் இருக்கிற நம்ம நண்பரோட ஆட்டுப்பண்ணையை தான் வந்து விசிட் பண்ண வந்திருக்கிறோம். அவர் வந்து இந்த ஆடு வளர்ப்பில் சுமார் 6 வருட காலமாக வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் ஆரம்பத்தில் வந்து எப்படியெல்லாம் இந்த இதில் வந்து அடி வாங்கினாரு, அதுக்கப்புறம் இதுலேருந்து எப்படி அவர் வந்து அனுபவங்களை எடுத்துக்கிட்டு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காரு. குறிப்பாக வந்து இந்த ஆடு வளர்ப்பு வந்து அவர் பகுதி நேரமாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. அதில் வந்து இவர் எந்த வகையில் வந்து இதை வந்து பாடுபடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் வந்து நம்ம இப்போ அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்துருக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டேக் எடுத்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்ண்ணே. ஆனால் இப்போ நீங்கள் முழு டைமாக பண்ணினாலே நமக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து பார்ட் டைமாக பண்ணிட்டு இருக்கீங்களா? இது எந்த மெத்தடில் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு நாளைக்கு இதுக்குன்னு எவ்வளோ டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இப்போ கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுங்களேன். இதுக்கு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு நாள் கணக்கு ஒரு மொத்த டைம் பார்க்கும்போது ஒரு 4 மணி நேரமும் ஒதுக்கணும். ஒரு 100 கிடாய் வளர்க்கணும். 100 கிடாய் வளர்க்கணும்னா? ஆமாம். சரி சரி. அதிகாலையில் சீக்கிரம் ஒரு 4 மணிக்கு எந்திக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக தெரியும். சரி சரி. நீங்கள் 4 மணிக்கு எழுந்திரிச்சிருந்தீங்க? ஆமாம், அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன். நீங்கள் வேலை ஸ்டார்ட் பண்ணுறது எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஒரு 4:45 5 மணிக்கு வந்து இருக்கப்பட்ட வேலைகள் தூக்கு எல்லாத்தையும் தூத்து பிறகு. நீங்க இது பரன் அமைக்கிறதெல்லாம் இல்ல, எதனால நீங்க இந்த பரன் அமைக்காம இருக்கீங்க? அந்த அளவுக்கு நான் ஒரு 5-6 இடம் போய் பார்த்துருக்கேன். அது அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா தெரியல. மேலெல்லாம் அழுக்கு ஒரு மாதிரி இல்லாம இருக்கும். மற்றபடி கால் வளையிறது எல்லாமே பரன் மேல வந்து இருந்தேன்னா கால் வளையத்த கால் வளைஞ்சு அதுக்கப்புறம் அது சும்மா கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. கால் வளையுங்கிறீங்க ஆட்டுக்கு? அதிகமான முதலீடு போட வேண்டியதும் இருக்கும் அதுல. இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு ஆடு பரன் போட்டு 5 லட்ச ரூபாய்க்கு ஆடு வாங்கி விட்டோம்னா நம்ம அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. அதனால நம்ம நார்மலாக வளர்க்குற மாதிரி எப்படி வளர்க்குற மாதிரி வளர்க்குறதே நல்லது. இது இப்போ முறையில் நீங்கள் வந்து வளர்க்குறீங்களா இல்லைன்னா எப்படி வளர்க்குறீங்க? நான் மேய்ச்சல் முறையில் ஆரம்பத்துல இருந்து மேய்ச்சல் முறையில் வந்து இது வரைக்கும் நான் பயன்படுத்த முடியாது. தொழுவில் இதுக்கு தேவையான எல்லா இறைகளையுமே நானே செட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியா? சரி. இது எந்த மாதிரி நீங்கள் வந்து இறைகள் போடுறீங்க? காலையில் நீங்கள் இந்த குட்டிகளை வந்து திறந்து விடுறதுலேருந்து நைட்டு நீங்கள் உள்ள வந்து அடைக்கிறதுலேருந்து நீங்கள் நைட் அது நீங்கள் தூங்க போகிறது வரைக்கும் என்னென்ன பயன்படுத்துறீங்க, எப்படி இதை வந்து பயன்படுத்துறீங்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் தெளிவா. வந்து நம்ம இதுக்கு இடம் ஃபர்ஸ்ட் வந்து 2 பகுதியா நம்ம பிரிச்சு வச்சுக்கணும். சரி. தொழுவம் வந்து தனியா இருக்கணும், அதுக்கு வெட்ட வெளியான இடங்கள். இப்ப நீங்க இடம் 2ஆ பிரிக்கிறதுனா இப்ப இந்த இதுல ஒரு பாட்டு பிரிச்சிருக்கீங்க. ஆமா. அப்ப நம்ம இப்ப நின்னுட்டு இருக்கிறது ஒரு பாட்டா இருக்குது. ஆமா. இது மட்டும் தானா இல்ல வேற எதுவும்? மழை காலங்கள்ல வந்து அந்த பக்கம் ரெண்டு தொழுவா இருக்கு என்கிட்ட. சரி. 100 குட்டி வளர்க்குற மாதிரி தனியா போட்டு வச்சிருக்கு. சரி. அதுல வந்து மழை காலங்கள்ல இந்த பக்கம் 50 அந்த பக்கம் 50. சரி. அந்த பக்கம் அதே மாதிரி 2 பக்கம் மாத்தி அடைச்சுக்கிடுவீங்க. ஆமா, ஒரு பக்கம் காயும் போது ஒரு பக்கம் அடைச்சுக்கிடுவேன். அதே மாதிரி வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னா நான் வெட்ட வெளியா கொஞ்சம் இடம் இருக்கு நமக்கு. சரி சரி. அந்த இடத்துல ஒரு 3 சென்ட் ஒரு 4 சென்ட் இடம் இருக்கு. சரி. இந்த இடத்த சொல்றீங்களா? ஆமா, வெட்ட வெளியான இடத்துல. இதுல வந்து நீங்க வெயில் காலம் இதுல ஓபன் வெயில் காலங்கள்ல அந்த வெளியே போட்டுக்கிறேன். இந்த இடத்த ஷிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் குட்டி நல்லா வந்துடும், நல்லா உண்டாகும். இப்ப நீங்க காலையில இதை வந்து திறந்து விடுவீங்களா? இப்ப இங்க இருந்து நீங்க திறந்து விடுவீங்க, அப்ப நீங்க என்ன இது ஆரம்பிப்பீங்க, எப்படி அதை இது பண்றது? காலையில வந்து இந்த வந்த உடனே முதல்ல எல்லாத்தையுமே தொழுவு கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த குட்டியுடைய வயிறு நைட்டு போட்ட ஏற நல்ல செரிமானம் ஆயிருக்கா இல்ல இப்படி அதே மாதிரி இருக்கா, உடல்நிலை எதுவும் சரியில்லாம இருக்கான்னு முதல்ல குட்டியை பார்த்த உடனே தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் சரி இதுக்கு இன்னைக்கு இவ்வளவு ஏற தான் போடணும் அப்படிங்கிறத நான் நார்மலா போடுறத விட இன்னைக்கு உள்ள வந்து இந்த மாதிரி இவ்வளவுதான் போடணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிடுவீங்க. குட்டியை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிடும். காலையில நீங்க வந்து குட்டி அவுத்து விடும்போதே குட்டிகளுக்கு இன்னைக்கு எவ்வளவு வேற போடலாம் அப்படிங்கறத பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அந்த குட்டிகளுடைய அந்த எதிர்பார்ப்பே நமக்கு தெரிஞ்சிடும். இவ்வளவு ஏற போடணும், தண்ணி வைக்க வேண்டாமா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். திறந்து விட்ட உடனே தண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தண்ணி வைப்பீங்க. தண்ணிங்கிறது தண்ணியில என்ன மிக்ஸ் பண்ணி வைப்பீங்களா? வெறும் தண்ணி மட்டும் வைப்பீங்களா? தோடு கொஞ்சம் போடுவேன். கோதுமை தோடு 3 கிலோ கோதுமை தோடு. 3 கிலோ கோதுமை தோடு எத்தனை குட்டிக்கு நீங்க போடுறது? ஒரு 50 குட்டிக்கு 3 கிலோ கோதுமை தோடு போடுறீங்க. சரி. புண்ணாக்கு ஒரு 3 கிலோ போடுவேன். சரி. போட்டு கோதுமை தோடு 3 கிலோ, குச்சி புண்ணாக்கு 3 கிலோ போட்டு அந்த தொட்டி இப்போ நம்ம பார்த்தோம் அந்த தொட்டில 10 குடம் தண்ணி பிடிக்கிற மாதிரி. சரி. இதுலதான் நீங்க வந்து 3 கிலோ கோதுமை புண்ணாக்கு 3 கிலோ குச்சி புண்ணாக்கு போடுறீங்க. ஆமா. போட்டு இதுல ஒரு 10 குடம் தண்ணி ஊத்தி விட்டுறீங்க. ஆமா, ஏற்கனவே காலையில போட்டதுதான் பூராச்சி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. குடிச்சிட்டு பூராச்சி. இதுல வந்து நீங்க திறந்து விட்டோடனே நேரம் இங்கதான் வரும். ஆமா ஆமா. இது முடிச்ச உடனே நம்ம அந்த தொழு சுத்தம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு குட்டிக்கு வந்து ஒரு 50 குட்டி இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 கிலோ பருத்தி கொட்டை எடுத்துக்கிடுவேன். காலையில போடுற அதோட தீவனம்
அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 5 கிலோ மசூர் விருதுநகர்ல இருந்து எடுத்து வருவோம். ஓ சரி. மசூருங்கிறது அது என்னது? மசூருங்கிறது தோரம் தூசி. அதுல இருந்து கழிவு. சரி. அதை எடுத்து அது ஒரு 5 கிலோ சேர்த்துக்குவேன். அது போக குச்சி புண்ணாக்கு ஒரு 3 கிலோ குச்சி புண்ணாக்கு எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி. சரி. அதுக்கு மொத்தம் ஒரு 50 குட்டினா ஒரு 1/4 கிலோ கணக்குக்கு நான் அதுக்கு இறப்போம். சரி சரி. இப்போ நீங்க அந்த தோரம் தூசி வச்சிருக்கிறது கையில வச்சிருக்கீங்க. இது தோரம் தூசி நான் சொன்னோம்ல. இது வந்து தோரம் தூசி மிக்ஸ் பண்ணி போடுறது. ஓ இதை வந்து நீங்க பருத்தி கொட்டையில மிக்ஸ் பண்ணி போடுங்க. இப்போ காலை உணவு வந்து நீங்க அந்த தோரம் தூசி எத்தனை கிலோ சொன்னீங்க? 5 கிலோ போடுறேன். 5 கிலோ. வேற என்னது போடுவீங்க நீங்க? பருத்தி கொட்டை 5 கிலோ போடுறேன். அப்புறம் அந்த இதுல வந்து ஏதோ பீர் வேஸ்ட் பீர் சக்கை ஒரு அது ஒரு 3 கிலோ போடுவேன். 3 கிலோ. ஆமா. டைரக்ட் பீர் சக்கை. பருத்தி விதை, துவரம் தூசி, அப்புறம் பீர் சக்கை. இது வந்து எதுல இருந்து தயாரிக்காங்க இந்த பீர் சக்கை? இது வந்து இந்த பீர் ஃபேக்டரி இருக்குல்ல. ஆமா. அதுல இருந்து வரக்கூடிய கோதுமை சக்கை தான் இது. சரி சரி. இது எல்லாமே உங்களுக்கு தீவனம் தான். ஆமா. மொத்தமா நீங்க இறக்கி வச்சுக்கிறீங்க. ஆமா. ஓ சரி. இதெல்லாம் என்னது? இந்த சாக்குல இருக்குது எல்லாமே சீனி வர போட்டு. சரி 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 சரி. இதுவும் நீங்க விலைக்கு வாங்கி வச்சுக்கிறீங்க. எல்லாமே வைக்கீங்க. இது கூட வேற என்ன மிக்ஸ் பண்ணுவீங்க பண்றது? காலை இறை வந்து இதுதான். ஆமா. மத்தபடி இதை நீங்க எந்த மாதிரி இதை நீங்க கலந்து கொடுப்பீங்க? தண்ணியில கலந்து கொடுத்துருவீங்களா இல்ல எப்படி கொடுப்பீங்க? தண்ணி வந்து ஒரு இது எல்லாம் ஒரு 3 டப்ஸ்ல எடுத்து வச்சுக்கிறேன். சரி சரி. எடுத்து அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி புட்டு மாதிரி கிளவிய அதுல போட்டுருவேன். கிளவி எதுல? காடியில போட்டுருவீங்க. ஆமா, ட்ரேல போட்டுருவேன். சரி சரி சரி. போட்டோம்னா அது பாட்டுல இருக்கு புறத்தையும். இதுல நீங்க போட்டு வரிசையா அப்படி போட்டு விட்டுட்டீங்கன்னா ஒரு சில ஆடு வந்து நிறைய தின்றுமே, அது எதுவும் பிரச்சனை வராதா? அப்படி இல்ல. இது வந்து இந்த தீவனம் வந்து எதுவுமே அந்த மாதிரி வயிறு ஊதக்கூடிய தீவனம் எதுவுமே இது கிடையாது. ஓ சரி சரி. இது வந்து அது வந்து அரிசி, மக்காச்சோளம் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் அது வயிறு ஊத்தமாயிரும். சரி சரி. இதுல வந்து எந்த சோள நாத்து, சோள தட்டை இருக்குல்ல, அந்த தட்டையை எடுத்து இந்த இத சாப்பிட்டு முடிச்ச உடனே மிஷின்ல சாப் கட்டர்ல கட் பண்ணி எதுல போடுவீங்க? போடுறது ட்ரேல போடுவோம். இதுலயே போட்டுருவீங்க. அது தேவையான அளவுக்கு சாப்பிட்டுக்கிடுவோம். திரும்ப நீங்க எப்போ வருவீங்க? அந்த இடைவெளியில வந்து யாரு உங்களுக்கு இந்த ஆட்டை பாப்பாங்க? இடைவெளியில வந்து அதுக்கு ஆளு இருக்காங்களா? ஆமா. சரி சரி. அவங்க வந்து நம்ம ஏற்கனவே அவங்ககிட்ட சொல்லி நம்ம சீனியரை போட்டு அதை வந்து மதியம் ஒரு 2 மணிக்கு அதே கணக்கு தான் 2 மணிக்கு சீனியரை போட்டு போடுவீங்க. அது தின்னு முடிச்சுட்டு பேசாம படுத்து இந்த தீவனம்லாம் தின்னு முடிச்சிச்சுன்னா மதியம் வந்து சீனியரை போட்டு மட்டும் தான் போடுவீங்க. தண்ணி ஒரு அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் சீனியரை போட்டு தின்னுட்டு ஆரம்பத்துல வாங்கிட்டு வந்தோடனே தெரியாம சில பேர் போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது. அப்படி போட்டு அப்படின்னா வயிறு ஊதமாயிரும். குட்டிகள் வந்து சேதமாக வாய்ப்பு இருக்கு. அந்த குள்ள விழுந்துரும். சரி சரி. அதனால நம்ம அந்த இது இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பத்துல வாங்கிட்டு வந்த புதுசுல கொஞ்சம் ஒரு வாளி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அதுக்கு பழக்கிட்டு 1 வாரம் கழிச்சு நம்ம நடைமுறையானவனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக்கிடலாம். இப்ப நீங்க 2 மணிக்கு சீனி வேற போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தண்ணி வைப்பீங்க. 2 மணி நேரம் கழிச்சு ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு செட் ஆயிடுச்சுன்னா நீங்க நம்ம தண்ணி எப்போனாலும் விட்டுக்கலாம். நம்ம சீனி வேற போட்டு வச்ச உடனே கூட நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஆனா செட் ஆகணும். நமக்கு வந்து ஒரு 10 நாள் 20 நாளா போகணும். முதல்ல நமக்கு வாங்கிட்டு வர குட்டிகள் வந்து 20 நாள் 25 நாள் ஆகும் வந்து செட் ஆகுறதுக்கு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம 20 நாளைக்கு அப்புறம் நீங்க வெயிட் ஏத்துறது நீங்க அதுக்கப்புறம் கொடுக்குற உணவு முறையில தான் இருக்கு. ஓ சரி சரி. அப்புறம் நீங்க ஈவினிங் வந்து எத்தனை மணிக்கு வந்து திரும்ப இற வைப்பீங்க? வைக்கிறது ஈவினிங் வந்து அந்த இருக்கிற ஏற்கனவே காலையில அடிச்சு வச்சிருந்த நாத்து இருக்கலாம். ஆமா. சோள நாத்து. ஆமா. அந்த சோள நாத்தையே மறுபடியும் அள்ளிப்பா அந்த செடியை போட்டு தின்னு முடிச்ச உடனே போட சொல்லிடுவீங்க. அதை தின்னு காலி பண்ணிட்டு அது வரல. அதுக்கப்புறம் சும்மா தான் இருக்கும். ஓ சரி. அடுத்து நைட்டு 9 மணிக்கு மேலதான் அது இற போடுவேன். 9 மணிக்கு போடுவேன். ஓ சரி. அது என்ன இற போடுவீங்க? எவ்வளவு போடுவீங்க போடுறது? நைட்டு அதே மாதிரி இப்ப காலையில போட்டோம்ல பருத்தி கொட்டை. அப்போ அந்த காலையில 5 கிலோ போட்டோம்னா சாயங்காலம் வந்து 3 கிலோ பருத்தி கொட்டை போடுவேன். சரி. இந்த பீர் வேஸ்ட் 5 கிலோ போடுவேன். ஓ காலையில எத்தனை போடுவீங்க? 3 கிலோ போடுவேன். ஆனா சாயங்காலம் கூட்டிடுவேன். பருத்தி விதையை வந்து காலையில அதிகமாக்கிட்டு சாயங்காலம் குறைச்சிடுவீங்க. ஏன்னா காலையில பீர் வேஸ்ட் அதிகமா போட்டோம் அப்படின்னோம்னா ஏத்தமாயி மத்த இந்த இறையும் சாப்பிடாது. ஓ சரி. பருத்தி கொட்டை காலையில மெயினா போடுறது காரணம் பருத்தி கொட்டை போட்டோம்னா அன்னைக்கு ஃபுல் நல்லா சாப்பிடும். மத்த எல்லா இறையும் பருத்தி கொட்டை போட்டோம்னா திங்கும். ஓ அதனால நம்ம அப்படி போடுறீங்க. ரைட் சூப்பர். இது நைட்டுக்கு வந்து நீங்க பீர் வேஸ்ட் 5 கிலோ, பருத்தி விதை 3 கிலோ, வேற என்ன போடுவீங்க? இந்த மசூர் 5 கிலோ. மசூருங்கிறது அந்த தோரம் தூசி. அது எவ்வளவு? அது ஒரு 5 கிலோ. அப்புறம் மக்காச்சோளம் ஒரு முத நாளே நைட்டே ஊற வச்சிருவேன். முதல்ல நைட்டு ஊற வச்சிருவீங்க. ஆமா. மறுநாள் நைட் 5 கிலோ. ஓ சரி. 5 கிலோ மக்காச்சோளம். ஊற வச்ச மக்காச்சோளம். பச்சையை மட்டும் போட்டக்கூடாது. பச்சையை போட்டோம்னா
அது சேதாரம் ஆயிரும். நம்ம நனைய வைக்காம போடவே கூடாது. என்னைக்குமே நனைய வைக்காம போடுறது அது ஆபத்து தான். சரி சரி சரி. இதெல்லாம் நீங்க மிக்ஸ் பண்ணிடுவீங்க. இதுவும் புட்டு மாதிரி விரைவீங்களா? ஆமா, புட்டு மாதிரி 3 டப் எடுத்துக்குவேன். சரி, 3 டப்லையும் போட்டு விரைவி குட்டி அந்த பக்கம் அடைச்சிட்டு இறைய போட்டு அதுக்கப்புறம். ஓ சரி சரி சரி. குட்டி அந்த பக்கம் அடைச்சிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு திரும்ப கொண்டே திறந்து விட்டுருவேன். சாப்பிடுவோம். அது எல்லாமே இந்த ட்ரேல நீங்க போட்டுருவீங்க. போடுறது இந்த ட்ரேல தான் போடுவீங்க. போடுறது எல்லாமே இதுலயே எடுத்துக்கிறது. ஆமா. இப்போ நீங்க இந்த இடத்துக்குள்ளேயே எவ்வளவு ஆடு நீங்க வளர்க்குறது? நான் ஒரு பக்கத்துக்கு ஒரு 50 கிடாய் வளர்ப்பேன். ஒரு செட்டுக்கு இந்த செட் இருக்குன்னா இப்ப இதுல நீங்க 50 கிடாய். ஆமா, 2 சைடு எடுத்துக்கிட்டோம்னா 100 கிடாய் வளர்ப்பீங்க. ஒரு பேட்ச் வந்து 100 கிடாய். எப்போதுமே நீங்க அந்த 100 கணக்கு பண்ணி தான் எடுப்பீங்க எடுக்கிறது. ஒரு பேட்சுக்கு எத்தனை மாசம் நீங்க வளர்ப்பீங்க? ஒரு பேட்ச் ஒரு 14 ரூபாய் தரத்துக்கு நான் பிடிச்சிட்டு வருவேன். 14,000க்கு. அதனால 14.5 அது மாதிரி பிடிப்பேன். அப்புறம் 15,000க்கும் எடுப்பீங்க. சரி, ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து ரெண்டையும் பகுதியா பிரிச்சிருவீங்க. பெருசுன்னு தனித்தனியா பிரிச்சோம்னா தான் அந்த இற விகிதம் கரெக்டா இருக்கும். இல்ல அப்படின்னா ஒன்னோட ஒண்ணு போட்ட அமைக்கி ஒரு குட்டி வந்து பெருசாகிட்டே வரும். ஒரு குட்டி எல்லாம் கீழே நிக்க அது ஏற எடுக்க முடியாம அப்படியே நிக்கும். ஆமா, அது போட்டா அதனால பகுதியா பிரிச்சிட்டோம்னா எல்லாமே ஒண்ணு போல இற சாப்பிடும். தரம் வயசா பிரிச்சிருவீங்க. தரம் வயசா பிரிச்சிருவீங்க. பிரிச்சு இறைய அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருவீங்க. சரி, இப்போ நீங்க வந்து இந்த 100 குட்டியை வளர்க்குறீங்க. 14,000 ரூபா டு 15,000 கிரயத்துல நீங்க எடுக்கிறீங்க. எத்தனை மாசம் வளர்ப்பீங்க வளர்க்குறது? நான் ஒரு 2 மாசம். அதாவது இறை வந்து ஏற்கனவே சொன்னேன் உங்ககிட்ட 15-20 நாள் ஆகும் உங்களுக்கு இறை செட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் 1 மாசம் 1.5 மாசம் நம்ம வளர்க்கறதுலதான் நமக்கு எப்படி நமக்கு அந்த குட்டி வளர்ச்சி இருக்கோ அதை பொறுத்து வியாபாரி வந்தாங்க வியாபாரிட்ட கொடுத்துருவீங்க. நீங்க மார்க்கெட்டிங் தனியா போய் எல்லாம் பண்றது கிடையாது? தனியெல்லாம் போய் மார்க்கெட்டிங்லாம் கிடையாது. குட்டி எடுக்கிறது மட்டும் நீங்களே போய் எடுக்கிறது நானே எடுத்துருவேன். எனக்கு ஏன்னா ஒரு 5-6 வருஷம் இதை பாக்குறதுனால எனக்கு அதனால ஒண்ணும் தெரியல. இப்ப நீங்க இந்த தொழில வந்து 6 வருஷமா ஈடுபட்டு இருக்கீங்க. 6 வருஷமா. ஓ சரி சரி. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஆரம்ப கட்டத்துல இந்த தொழில ஈடுபடும் போது உங்களுக்கு இந்த குட்டிகள்ல இருந்து ஏதாவது சேதாரம் ஏற்பட்டிருக்கா? ஏகப்பட்ட சேதாரம் இருக்கு எனக்கு. எப்படி நீங்க அதை கண்டினியூவா எவ்வளவு தூரம் பாத்துருக்கீங்க? முதல்ல தோல்வின்னு இல்லாம அதுக்கு ஒரு வெற்றின்னு ஒண்ணு இல்ல. என்னைக்குமே முதல்ல தோல்வியை சந்திச்சோம்னா தான் அதுல இருந்து இது போடணும் இது போடக்கூடாதுங்கிற விவரமே எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. நீங்க ஆரம்பத்துல நீங்க எந்த முறையை பயன்படுத்தினது? ஆரம்பத்துல எனக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துல வந்து இந்த மாதிரி நான் கோழி தான் முதல்ல சேல்ஸ் இது பண்ணிட்டு இருந்தேன். சரி சரி. அதுக்கப்புறம் தான் சரி ஆடு இதை மாதிரி எடுத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. எனக்கு ஏற்கனவே இந்த ஐடியா இருந்துச்சு. சரி. ஆனா இருந்தாலும் நான் இதை வந்து பெருசா எடுத்துக்கிடல. சரி சரி. எடுத்துக்கிடல. சரி, இது நம்ம வேலைக்கு செட் ஆகாதே அப்படின்னு நான் முதல்ல நினைச்சேன். அதுக்கப்புறம் போக சரியா போயிடுச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் இதுல எப்படி எல்லாம் நீங்க அடி வாங்கிருக்கீங்க அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். ஆரம்பத்துல இந்த பிபிஆர் நான் உங்ககிட்ட சொன்னோம்ல, பிபிஆர் நோய் இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆமா, பிபிஆர் நோய் தடுப்பூசி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால இந்த பிரச்சனை இந்த மாதிரி செருமல் புகைச்சல் இந்த மாதிரி திடீர்னு கீழே அந்த ஒரு மாதிரி இழப்பு நோய் மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காவே கீழே வந்து செத்துரும். இதெல்லாம் எதுக்கு இப்படி வருது அப்படின்னு எனக்கு தெரியாது. அது அந்த பிபிஆர் அந்த இறை செட் ஆகாம அந்த பிபிஆர் பிரச்சனை வரப்போதுன்னா நிறைய இறைய தின்னுட்டு அது வாட்டில எனக்கு என்ன நின்றுக்கிடும், உள்ளவும் விழுந்துக்கணும். அப்புறம் அந்த கிளைமேட் அது மெயினா எப்படின்னா இந்த மார்கழி மாசத்துக்கு இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும். அந்த டயத்துல தான் இந்த பிபிஆர் பிரச்சனை அதிகமா வரும். ஆமா, அதுக்கு முன்னாடி காண பிரச்சனை வரும். ஆமா, காணக்கு ஊசி இருக்கு தனியா, பிபிஆருக்கு தனியா ஊசி இருக்கு. அதுலதான் எனக்கு என்னன்னு தெரியாம ஆரம்பத்துல ஒரு தடவை பாத்தீங்கன்னா 10-15 குட்டி செத்து போச்சு. 15 குட்டி? ஆமா. எவ்வளவு எடுத்தது? எவ்வளவு எடுத்ததுல 15 குட்டி செத்துச்சு? ஒரு 162 கிடாய் எடுத்தேன். மொத்தம் குட்டி எடுத்தேன். சரி. அது சொன்னோம்ல உங்க சின்ன குட்டி எடுத்தோம்னு, அதுல இருந்து நான் சின்ன குட்டி நான் எடுக்கவே மாட்டேன். சின்ன குட்டி எடுத்தா நமக்கு நஷ்டம் தான். எனக்கு கொண்டு வர முடியாது. ஆமா, நம்ம வந்து 1 மாசம் 1.5 மாசம் வளர்த்து வைக்கும்ங்கிறதுனால நமக்கு அந்த அளவுக்கு அதுல எனக்கு பெருசா ஈடுபாடு இல்ல. சரி 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 சரி. இந்த குட்டி என்ன ரகம்? இந்த குட்டி வந்து இது மயிலப்படின்னு இல்ல, இது பொட்டுக்கடாயின்னு இல்ல. ஓ சரி. இது ரெண்டுக்கும் சேர்ந்து இது கிராஸ் மாதிரி. கிராஸ் மாதிரி. ஓ சரி சரி சரி. இதுதான் அதோட அம்மாவா? மயிலம்பாடி ஆடு, கடாய் வந்து பொட்டுக்கடாய். ஆனா ஆடு மயிலம்பாடி. மயிலம்பாடி ஆடு. சரி 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 சரி. இது எத்தனை குட்டி போடுறது? வருஷத்துக்கு 2 குட்டி போடும். நீங்க வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து நீங்க கடாயெல்லாம் தேர்ந்தெடுப்பீங்களா இல்ல ஆடுகளும்? நான் எப்பயுமே கடாயா தான் தேர்ந்தெடுப்பேன். முதல் வந்ததுங்கிறதுனால இந்த ஆடு என்கிட்ட அப்படியே இருக்குது. ஓ, இது எத்தனை குட்டி போடுறது? 6 மாசத்துக்கு ஒரு குட்டி. 6 மாசத்துக்கு ஒரு குட்டி போடும். ஓ சரி 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 சரி. இப்போ நீங்க இந்த கடாய் வந்து ஒரு பேஜ் மொத்தமா எடுக்கிறீங்க, அந்த பேஜ் அப்படியே வித்துருவீங்க? அதுல ஒரு வியாபாரி வந்து 4 குட்டி 5 குட்டி கழிச்சிருவாங்க. சரி சரி. போக 40 அதே வித்துருவேன் நான். ஓ சரி 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 சரி.
கடாயெல்லாம் வந்து நீங்க எடுக்கிறீங்களா, இது எத்தனை கிலோ வெயிட்ல நீங்க எடுப்பீங்க? அது எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் இது வந்து? நான் எப்பயுமே வந்து ஆரம்பத்துல சின்ன குட்டியா செலக்ட் பண்ணி வாங்கினேன். சரி சரி. எனக்கு அந்த அளவுக்கு அதுல வந்து ஒரு லாபம் இல்ல. எதனால? அது வந்து அதிகமா நோய் தாக்கக்கூடிய இது வந்து அதிகமா இருக்கு அதுல. ஓ சரி. அதனால அதை நான் முதல் தேர்வு பண்றதுல விட்டுட்டேன் எடுத்து. ஓ சரி. நீங்க ஃபர்ஸ்ட் ஊசி என்ன ஊசி போடுறீங்க? முதல்ல பிபிஆர் ஊசி போடுவீங்க. சரி. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தபடியா மருந்து கொடுப்போம். சத்து டானிக்கு, புரோட்டான் டானிக்கு, லிவர் டானிக்கு இதெல்லாம். ஓ சரி. இந்த டானிக்கு எப்போ கொடுப்பீங்க? அந்த ஊசி போட்டுக்கு ஒரு 4-5 நாள் கழிச்சு கொடுப்பீங்க. ஆமா, 3 நாளைக்கு ஒரு தடவை கொடுப்பீங்க. ஆமா. அதுக்கப்புறம் திரும்ப அடுத்து என்ன ஊசி போடுவீங்க? அடுத்து வேற ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதுக்கு முதல்ல இது நாங்க 2 மாசம் 2.5 மாசம் தான் வளர்ப்பது. அதுக்குள்ளேயே எந்த பிரச்சனையும் வராது. நீங்க அதுக்குள்ளே வளர்த்து கொடுத்துருவீங்க, வித்துருவீங்க. ஓ சரி சரி. இப்ப நீங்க 6 மாசம் 7 மாசம் குட்டி எடுத்தோம்னா அதுக்கு தக்கன நமக்கு ஓரளவு நல்லா இருக்கும். ஓ சரி சரி. அதுல இருந்து நீங்க இந்த மாதிரி மாறிக்கிட்டீங்க. டக்குன்னு சீக்கிரமா நல்லா இறையும் திங்கும். இறதிக்கக்கூடிய பருவம் அது வந்து. ஆமா, 1 மாசம் 1.5 மாசத்துல வைக்கணும். அப்படி குட்டியை செலக்ட் பண்ணா மட்டும் தான் விற்க முடியும். இப்ப நீங்க 15,000க்கு எடுக்கிறீங்க. ஒரு 4 கிலோ 5 கிலோ கூடும் வைங்களேன். அந்த தரத்துல எடுத்தோம்னா சின்ன குட்டினா 3 கிலோ 1.5 மாசம் வளர்த்தோம்னா 3 கிலோ 3.5 கிலோ தான் கூடும். இந்த தரத்துல எடுக்கும்போது ஒரு 5 கிலோ வரைக்கும் கூடிருவீங்க. 6 கிலோ கூடும். 6 கிலோ கூடிரும். ஓ சரி 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 சரி. இப்ப உங்கள்கிட்ட ஆடு கம்மியா இருக்குதா? இது நீங்க மத்த இதெல்லாம் வித்துட்டீங்களா இல்ல எப்படி? மத்ததெல்லாம் இந்த நேரத்துல யார்ட்டையுமே அவ்வளவு சாதாரணமா கிடா இருக்காது. எதனால கிடா இருக்காது? மார்கழி தைல எதனால இருக்காதுங்கிறீங்க? மார்கழி தைல இருக்காது அப்படின்னா இந்த நேரத்துல வந்து காணம் அதிகமா பிடிக்கும். ஓ சரி சரி. பயந்துகிட்டு நிறைய பேர் வளர்க்க மாட்டாங்க. ஓ சரி சரி சரி. இதெல்லாம் வந்து நம்ம வளர்க்கணும் அப்படின்னோம்னா கொஞ்சம் தைரியம் இருந்தா மட்டும்தான் வளர்க்க முடியும். சரி, எதையும் சந்திக்கலாம் அப்படிங்கிற தைரியத்துல இருந்தா மட்டும்தான் இந்த நேரத்துல வளர்க்க முடியும். ஓ சரி. உங்களுக்கு இல்லாம உங்களுக்கு இந்த 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நீங்க தைரியமா எடுக்கிறீங்க. எனக்கு சமாளிச்சுக்கலாம். குட்டி ஏதாவது பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால அதை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சுக்கிடுவேன். சரி, இது காணை வந்திருக்கு, இதுக்கு காய்ச்சல் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். இந்த மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால நீங்க சமாளிச்சுக்கிட்டீங்க. அதனால நான் வந்து வளர்த்துக்கிட்டேன். ஓ சரி சரி. இப்ப எத்தனை ஆடு நீங்க இப்போ போயிருக்கு போனது சேல்ஸ்? இப்போ மொத்தம் 85 கிடா இந்த வட்டம் வளர்த்தேன். சரி சரி. 85ல ஒரு 35 தனியா வித்தாச்சு. சரி. மயிலம்படியாது. இது பொட்டு கிடாய். சரி. இது ஒரு 30 கிடாய் தனியா வித்தாச்சு. ஓ சரி சரி. இன்னொரு 20 இருக்கு. ஓ சரி. அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் தேத்தி வளர்க்கணும். தேத்தி கொடுக்கணும். சரி சரி சரி. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணாங்கன்னா உங்ககிட்ட வந்து தனித்தனியா ஒரு ஆடா வாங்கிக்கலாமா இல்ல நீங்க மொத்தமா தான் கொடுப்பீங்களா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். இப்போ வந்து கேட்டாங்கன்னா ஒரு குட்டில வழக்கமா வருவாங்க. ஒரு குட்டி 2 குட்டி எல்லாருக்குமே கொடுக்கத்தான் செய்யறோம். கொடுக்குறீங்க. இட போட்டுனாலும் சரி, மொத்த வியாபாரம்னாலும் சரி நம்மகிட்ட வருவாங்க. வந்து நான் அந்த என்கிட்ட தெராசு எல்லாம் இருக்கு. சரி. எல்லாமே இருக்கு. அது ஏற்கனவே கறிக்கடைக்காரங்க எல்லாருமே வருவாங்க. சரி. வியாபாரியும் வருவாங்க. யார் யாருக்கு எதாவது தேவையோ அவங்களுக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா எடுத்துட்டு போவாங்க. இல்லைன்னா எனக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா எனக்கு ஏதோ ஒரு குட்டிக்கு 1000 ரூபா 1500 ரூபா கிடைச்சது அப்படின்னு கொடுத்துருவீங்க. வருஷத்துல 365 நாளும் நம்ம பண்ணையில வந்து எப்பயும் குட்டி இருக்கும். சரி சரி. எப்ப வேணாலும் நம்மகிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணி நம்மள எடுத்துக்கலாம். சரி 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 சரி. இந்த தீவன முறைகள்லாம் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த பீர் வேஸ்ட்டு, உளுந்த டஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த மக்காச்சோளம், இது எல்லாமே சொன்னீங்கல்ல, இதெல்லாம் நீங்கள் தனியாக வெளியிருந்து எடுக்கிறீங்களா இல்லை நீங்கள் எப்படி இதை வந்து பயன்படுத்தி எடுத்துட்டு இருக்கீங்க? கடையாக வச்சிருக்கேன். இப்போ ஓ, கடையாவே வச்சிருக்கீங்க. எனக்கு தேவையானதை வந்து நான் அதுல இருந்தே எடுத்துக்கிடுவேன். ஓ யாரு வேணுனாலும் வந்து நம்ம கடையில் வந்து வேணாலும் எடுத்துக்கலாம். ஓ, இப்போ நமக்கு வந்து செம்பரியாடு வந்து இப்போ ஒரு 50 குட்டி வச்சு வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த 50 குட்டி வளர்க்குறதுக்கு என்ன முறையில் வந்து நீங்கள் தீவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து அந்த தீவனம் வந்து எந்தெந்த தீவனத்தை எல்லாம் கொடுக்கணும் அந்த தீவனங்கள் அத்தனையும் நீங்களும் உங்க கடையில வச்சிருக்கீங்க? என்கிட்ட இருக்கு. மத்தவங்க எங்க ஊர்ல ஏகப்பட்ட பேர் தொழு வச்சிருக்காங்க. சரி சரி. அவங்க வந்து காட்டு மேய்ச்சலும் உண்டு. அதே மாதிரி வீட்லயே இனிய மாதிரி போட்டு வளர்க்குறவங்களும் இருக்காங்க. சரி. அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்கவுங்க வந்து எடுத்துக்கிடுவாங்க. சரி. அவங்க கிட்டே எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு உதவி மாதிரி இருக்கும், எனக்கும் ஒரு சின்ன ஒரு லாபம் இருக்கும். மற்றபடி வேற ஒண்ணு. இப்ப நம்ம வீடியோவை பார்த்துட்டு இந்த செம்பரியாடு வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்ககிட்ட ஐடியாவும் கட்டுக்கலாம். அதே நேரத்துல தீவனங்களும் வந்து எந்தெந்த முறையில பயன்படுத்தணும், எவ்வளவு பயன்படுத்தணும் அப்படிங்கறத வந்து கேட்டாங்கனாலும் நீங்க சொல்லுவீங்க. இது போக அவங்க உங்கள்கிட்ட தீவனமாவே கேட்டாலும் நீங்க கொடுக்கறதுக்கும் தயாரா வச்சிருக்கீங்க. எல்லாம் எதுனாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளால உதவியா இருந்தாலும் சரி, அது என்ன பொருள் தேவைனாலும் சரி, என்ன மருந்து இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, குட்டி சம்பந்தமா எல்லாத்தையுமே நான் சொல்லிடுவேன், தெளிவா சொல்லிடுவேன்.